نحمده ونصلي على رسول الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد استهزئ برسل من قبلك فحاق بالذين سخروا منهم ما كانوا به يستهزئون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நன்றியும் புகழும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து வரக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் முறித்ததாகுக. வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அனைத்தையும் பின்பற்றிய வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் நம் அனைவர் மீதும் என்றெல்லாம் நிலவட்டுமாக இருந்து என்று துவா செய்த வண்ணமாக இன்றைய தப்சீருடைய வகுப்பை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த சூரா அல் அம்பியா நான் ஆரம்பத்திலே கூறியது போது சூரா அம்பியா 2 பகுதிகளாக நாம் என்ன செய்யலாம், பிரிக்கலாம். முதல் பகுதி ஆயத்து நம்பர் 1 47 வரைக்கும் ஓர் பகுதியாகும். பிறகு 48 கடைசி வரைக்கும் ஒரு பகுதியாகும் இருக்கின்றது. இந்த முதல் பகுதியிலே அல்லாஹ் தஆலா மக்கத்து காஃபிர்களுக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய காஃபிர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த நபியை நீங்கள் புறக்கணித்தால், இந்த நபி முஹம்மது நபி அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், உங்களுக்கு முந்தைய சமுதாயம் எப்படி இறைவனுடைய அழிவின் விளிம்பிலே இருந்ததோ, இருந்து அந்த சமுதாயத்தை நாம் அழித்தோமோ, அதே போல் நீங்களும் இப்பொழுது அழிவின் விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நபியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த அழிவுக்கும் நாசத்துக்கும் அந்த சமுதாயத்து மக்கள் ஏன் ஆளானார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் அழிவிலே அழுகின்ற தகுதிகளை எப்படி அவர்கள் தனக்குள்ளே கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கும்போது, அந்த சமுதாயத்தின் நபிமார்கள் அந்த மக்களை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக வேண்டி மிகப்பெரிய சிரமப்பட்டு பாடுபட்டு அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அதை ஒவ்வொரு இறை தூதருமே முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி தான் இந்த முதல் 1 வரைக்கும் உள்ள வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது, நமக்கு ஒரு பாடத்தை புகட்டுகின்றது. 48 இன்னொரு பகுதியை எல்லாம் ஆரம்பிக்கின்றான். இன்றைய வசனத்தை பாருங்க. முதல் வசனம் 41வது வசனம், وَلَقَدِ اسْتُهْزِئَ بِرُسُلٍ مِّن قَبْلِكَ فَحَاقَ بِالَّذِينَ سَخِرُوا مِنْهُمْ مَا كَانُوا بِهِ يَسْتَهْزِئُونَ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த காலத்து மக்கள், காஃபிர்கள், மக்கத்து காஃபிர்கள், சுற்று வட்டார மக்கள் கேலியும் கிண்டலுமாக நையாண்டி செய்து கொண்டே இருந்தார்கள், பரிகாசம் செய்து கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அந்த அவரை இழிவாகவும் மட்டமாகவும், மனநிலை பாதிக்கப்பட்டவர், கவிஞன், இப்படி அவர்களுக்கு பலவிதமான பெயர்களை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் போகும்போது எல்லாம், இந்த மனிதரை பாருங்கள், இவர்தான் நம்முடைய கடவுளை இழிவாக பேசக்கூடியவர், இவர் ஒரு நபியா என்று இந்த மக்களை
முகமது நபி அவர்கள் எங்கெல்லாம் போகிறார்களோ அங்கெல்லாம் இவர்களை பார்த்து கேலியும் கிண்டலுமாக செய்து கொண்டிருந்தார்கள். சில சமயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் உடைந்து போவார்கள். அதற்கு தான் இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குனா, வலகத் இஸ்துஹ்ஸிய பிருசுலின் மின் கப்லிக். நபியே, நீங்க இதை இவங்க உங்களை பார்த்து கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க, நையாணி பண்றாங்க. நீங்க என்ன செய்ய, மனம் உடைந்து போக வேணாம். இது உங்களுக்கு மட்டும் ஏற்பட்ட விஷயம் அல்ல. முந்திய வாழ்ந்த நபிமாருக்கும் இதே மாதிரிதான் கடன் நடந்தது. அதான் 41 வசனம் பாருங்க. இன்னும் நபியே, நிச்சயமாக உமக்கு முன்னர் வந்த தூதர்களும் இவ்வாறே பரிகசிக்கப்பட்டார்கள். அவர்களையும் கிண்டல் அடித்தாங்க இந்த மக்கள், அவர்களையும் நையாடி பண்ணாங்க இந்த மக்கள். ஆனால் அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்த வேதனையானது அவர்களை சூழ்ந்து கொண்டது. ஆகவே இந்த கிண்டலும் கேள்வி இருக்கிறது அல்லவா, இது உங்களுக்கு மட்டுமல்ல நபியே முகம்மது, உங்களுக்கு முந்தைய வாழ்ந்த நபிமாருக்கும் இதுதான் ஏற்பட்டது. அதனால இதுல நீங்க சஞ்சலப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இது முந்தைய சமுதாயத்து மக்கள் நபிமார்கள் பண்ண பொறுத்து கொண்டிருந்தாங்களோ, அவர் சகித்து கொண்டிருந்தார்களோ, அதே நீங்க சகித்து கொண்டு போய்கொண்டே இருங்க. இதுல நீங்க சஞ்சலப்பட்டு கிடக்காதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த ஆயத்து மூலமாக போதிக்கின்றான். 42வது வசனத்தை பாருங்களேன். குல் மை யக்லவுக்கும் பில்லைலி வன்னஹாரி மினர் ரஹ்மான் பல் ஹும் அன் திக்ரி ரப்பிஹிம் முஅரிதுன். அதாவது நபியே, இங்க கூறுவீராக. இந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல ரப்பு என்று சொல்லல, அல்லாஹ் என்று சொல்லல, மாறாக அளவற்ற அருளான் என்ற வார்த்தை உபயோகிக்கிறான். உங்களை இரவிலும் பகலிலும் அளவற்ற அருளானின் வேதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடியவர் யார்? அவன் அருளானன், அளவற்ற அருளான், அர் ரஹ்மான். அவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் மிகப்பெரிய அருளானன். அவன் மக்கள் மீது அதிகமாக அளவற்ற அருளை பொழிகின்றான். அப்படிப்பட்டவன் உங்கள் மீது வேதனை கொண்டு வரானா, அவன் எவ்வளவு உயர்ந்தவன். அவன் அந்த அளவுக்கு அருளாளன் இருந்து கொண்டுதான் என்ன செய்ய அவகாசம் கொடுத்து கொண்டே இருக்கிறான். எப்படி ஒரு தந்தை தன் பிள்ளையை சில சமயங்களில் கண்டிப்பாரு அல்லவா, அது கண்டிக்கிறதுனால அவர் கோபக்காரர் என்று நினைத்து விட வேண்டாம். அவன் அன்பின் மிகுதியில தான் தண்டிக்கிறாரு, அந்த பிள்ளையை கண்டிக்கிறார், தண்டனை தரார். ஒரு ஆசிரியர் தன் மாணவனுக்கு தண்டிக்கும் பொழுது, அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் பொழுது எதனால அவர் பனிஷ்மெண்ட் தராரு? கோபத்தினாலேயோ, வீட்டில் உள்ள கோபத்தினால இங்க தராரா? இல்ல இல்ல, அன்பின் மிகுதியில என்ன செய்றாரு, அவர் தண்டனை தராரு. இந்த மாணவன் நல்லபடியாக பாஸ் ஆகணுமே, ஒரு அக்கறையில, ஒரு அன்பில வீணாகி போயிடக்கூடாதே என்ற அந்த மாணவன் மீது உள்ள அன்பு, அந்த மாணவன் மீது உள்ள அக்கறையினாலதானே செய்றாரு அந்த ஆசிரியர், அந்த உஸ்தாது தண்டிக்கிறார். அதே போன்று அல்லாஹ் தஆலா அளவற்றார் தான். இந்த இடத்துல ரஹ்மான் என்ற வார்த்தை அல்லாஹ் உபயோகிக்கிறான். அல்லாஹ் என்று சொல்லல, ரஹ்மான் என்ற வார்த்தை உபயோகிச்சு சொல்றான். அளவற்றார் தான் அவன். என்னதான் அவன் தான் என்ன செய்வான், உங்களை பாதுகாப்பான். நீங்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்கள் பாதுகாக்குமா? அல்லாஹ்வுடைய வேதனை வந்துவிட்டா யார் பாதுகாப்பான்? அந்த அளவற்ற அருளான பாதுகாக்க முடியும் தவிர இந்த தெய்வங்கள் பாதுகாக்காது. நீங்கள் இந்த தெய்வங்களை சொல்றீங்க இல்லையா, தெய்வங்கள் மூலமாக நாங்க இறைவனுடைய திருப்தி பெற வேண்டும், இவர்கள் மூலமாக இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொல்றீங்க அல்லவா, அந்த தெய்வங்களோ, அந்த கடவுள்களோ, அந்த சிலைகளோ உங்களை பாதுகாக்காது. மாறா யார் பாதுகாப்பா? எப்பொழுது அது இந்த வேதனை என்பது எப்போ வேணா வரலாம், பகல்லையும் வரலாம், இரவிலும் வரலாம். அது எப்போ வந்தாலும் யாரு பாதுகாப்பா? அந்த ரஹ்மான் தான் பாதுகாப்பா. பல்ஹும் அன் திக்ரி ரப்பிஹிம் முஅரிதுன் என்று நபியே நீர் கேளும். ஆனால் அவர்கள் தங்கள் இறைவனை நினைப்பதை புறக்கணிப்பவர்கள். அளவற்ற அருளாளன் தான் உங்களை பாதுகாப்பான். அவன் மட்டும் இல்லைன்னா உங்களை யார் பாதுகாக்க முடியும்? நீங்கள் வணங்கிய தெய்வங்கள் பாதுகாக்குமா? இல்ல, முடியாது. ஏன்னால் அவர்களோ சக்தி அற்றவர்களாயிருக்கிறார்கள்.
அவை ரஹ்மான் என்பவன் தான், அளவற்றதான். அவன் தான் என்ன செய்வான், உங்களை பாதுகாப்பான், தண்டனையிலிருந்து உங்களை காப்பாற்றுவான், ஒரு தந்தை மாதிரி உங்களை என்ன செய்வான், பாதுகாப்பான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை கூறுகிறார். 43ல பாருங்களேன், லஹும் ஆலிஹத்துன் தம்னஉஹும் மின் தூனினா, அல்லது நம்முடைய வேதனையிலிருந்து நம்மை அன்றி அவர்களை காப்பாற்றும் தெய்வங்கள் அவர்களுக்கு இருக்கின்றனவா? உங்களுக்கு வேதனை வந்துருச்சுன்னா யார் காப்பாற்றுவா, யார் உங்களை பாதுகாப்பா? நாம தான். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் பாதுகாக்காது, சக்தியற்ற அந்த தெய்வங்கள் அது உங்களை பாதுகாக்காது. ஏனென்னா அதற்கு அந்த தெய்வங்களுக்கு தமக்கு தாமே உதவி செய்ய சக்தியற்றவர்கள் அவர்கள். அந்த தெய்வங்கள், நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கிறது, தமக்கு தாமே உதவி செய்யக்கூடிய அளவுக்கு சக்தியும் கிடையாது, அது சக்தியற்றது. அவர்கள் நம்மிடமிருந்து காப்பாற்றப்படுபவர்களும் அல்ல. ஆகவே நீங்க இந்த இறைவனை வணங்குங்க. முஹம்மது கொண்டு வந்த தூதுத்துவத்தை, முஹம்மது கொண்டு வந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், முஹம்மது அவர் நபியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மக்களுக்கு எச்சரிக்கின்றான். இப்ப 44ல பாருங்களேன், பல் மத்தஅனா ஹாஉலாஇ வ ஆபாஹும் ஹத்தா தால அலைஹிம் உமர். எனினும் இவர்களையும் இவர்களுடைய மூதாதையர்களுக்கு இருந்தாங்க இல்லையா, அவர்களுடைய ஆயுட்காலம் வளர்ந்தோங்கும் வரை சுகங்களை அனுபவிக்க செய்தோம். முந்தைய சமுதாயம் உங்களுக்கு முந்தைய வாழ்ந்த மக்களுக்கு அவங்க நீண்ட நாள் வாழ்ந்தாங்க. உங்களுடைய சமுதாயம், உங்களுடைய மூதாதாயர்கள், உங்களுடைய பாட்டனார் முப்பாட்டனார், அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, நீண்ட நாள் வாழ்ந்தாங்க, செல்வ செழிப்பிலும் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு நல்ல பரக்கத்தை கொடுத்துதான், செல்வத்திலும் எல்லா விதத்திலும் பரக்கத்தை கொடுத்தான். அவங்களுக்கு யார் கொடுத்தா? அது அல்லாஹ் தஆலா தான் கொடுத்தான். அவருக்கு நீண்ட ஆயுள் அல்லாஹ் கொடுத்தான். அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய நீங்க இருக்கிறீங்களா, அபு ஜஹல், அபு லஹப் போன்றவங்க போன்றுடைய முப்பாட்டினார்கள், அவங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தான், செல்வ செழிப்பம் கொடுத்தான். ஆனா அவங்கள என்ன செஞ்சாங்க, இறைவனுக்கு இணை வைப்பவர்களா இருந்தாங்க, இறைவனுக்கு இணை வைத்துக் கொண்டு இருந்தாங்க. தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்கு இணை வைப்பவர்களா இருந்தாங்க. ஆனா அவங்கள யார் காப்பாற்றுவா? அவங்கதான் உங்களை காப்பாற்றுவாங்களா? இல்ல, காப்பாற்ற மாட்டாங்க. அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த ஆயுளிலே அவர்கள் இறைவனுக்கு இணை வைப்பவர்களாக கழித்து கொண்டிருந்தாங்க. கடைசியில மண்ணோடு மண்ணா ஆயிட்டாங்க. ஆகவே நீங்களும் அப்படி ஆக போறீங்களா? அஃபலா யரவுன அன்ன நஅத்தில் அர்த நன்குசுஹா மின் அத்ராஃபிஹா அஃபஹுமுல் காலிபுன். நாம் இவர்களிடமுள்ள பூமியை அதன் அருகில் இருந்து குறைத்து கொண்டு வருகிறோம் என்பதை இவர்கள் காணவில்லையா? இவர்களா நம்மை வெற்றி கொள்பவர்களா, நம்மை வெற்றி கொள்ளக்கூடியவர்களா இவங்க? இந்த ஆயத்துல எல்லாம் சொன்னா, அஃபலா யரவுன அன்ன நஅத்தில் அர்த நன்குசுஹா, பூமியை அதன் அருகில் இருந்து குறைத்து கொண்டு வருகிறோம் என்று சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம்? நாம் என்ன செய்யறோம்? பூமியை அதன் அருகிலிருந்து சுற்றியிலிருந்து குறைத்து கொண்டே வருகிறோம் என்பதை இவர்கள் காணவில்லை என்று என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வி எழுப்புறான். இதற்கு பலவிதமான முஃபஸ்ஸிர்கள் என்ன செய்றாங்க, பல விளக்கங்கள் தராங்க. இமாம் ஜலாலின் அவங்க தப்ரி அவங்க குர்துபி அவங்க என்ன செய்றாங்கன்னா, அதாவது நீங்க உங்களுடைய மூதாதாயர்கள், உங்களுடைய முப்பாட்டனார்கள் இணை வைத்துக் கொண்டே வாழ்ந்தாங்க இல்லையா, வாழ்ந்து மடிந்துட்டு போயிட்டாங்க. ஆனா இப்போ முஹம்மதுடைய ஏகத்துவம் வளர்ந்து கொண்டே போகிறது. வளர்ந்து கொண்டே போகும் பொழுது இணை வைக்க கூட்டம் குறைந்து கொண்டே போகுது. முஹம்மதுடைய உண்மைத்துவம், முஹம்மதுடைய ஏகத்துவம், முஹம்மதுடைய இஸ்லாம் என்பது அது வளர்ந்து கொண்டே போகிறது. நீங்க பாக்குறீங்களா இல்லையா? ஒவ்வொரு நாளும் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறாங்க. இது வளருது. உங்களுடைய இணை வைப்பல், உங்களுடைய தெய்வங்கள் மக்கள் குறைத்து கொண்டே வராங்க. இது ஒரு அர்த்தமா இருக்கிறது. அந்த அர்த்தத்துலதான் அந்த பூமி சுருங்கி கொண்டே போகுது, இணை வைக்கக்கூடிய அந்த கூட்டம் குறைந்து கொண்டே போகிறது, இஸ்லாம் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே போகிறது என்பதாக ஒரு விளக்கங்களை நமக்கு நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறாங்க. சரிங்களா? இரண்டாவது, மார்க்கத்தை அறிந்தவர்கள், மார்க்கத்தை அறிந்த பெரும் பெரும் ஆலிம்கள் குறைப்பது மூலமாக பூமி சுருங்கிக்கிறது.
மாபெரும் பெரும் பெரும் ஆலிம்கள், மாபெரும் பெரும் பெரும் உலமாக்கள், அவருடைய மௌத்தின் மூலமாக இந்த பூமி சுருங்கிக்கொண்டே போகுது. காரணம் என்னென்றா, சரியான மார்க்கத்தை நாம் எங்கு சென்று கற்போம், நாம் எங்கு சென்று விளக்கம் கேட்போம்? ஏனென்றால் உலமாக்கள், பெரும் பெரும் உலமாக்கள், அவர்களுடைய மரணத்தின் மூலமாக அந்த அந்த மார்க்கம் சுருங்கி கொண்டே போகுது. இது ஒரு விளக்கமாக தராங்க. இரண்டாவது விளக்கம். முதல் விளக்கம் என்னது? இறைவனுடைய அந்த இணை வைத்தலுடைய அந்த மக்கள் குறைந்து கொண்டே போறாங்க. முந்தைய வாழ்ந்த மக்கள் சுகமான வாழ்க்கையில வாழ்ந்தாங்க, நீண்ட ஆயுள கொடுத்தாங்க, அல்ல அவங்க இணை வைத்தலே இருந்துட்டாங்க. ஆனா இப்போது ரசூல்லாவுடைய மார்க்கம், ரசூல்லா கொண்டு வந்த ஏகத்துவம் வைக்கிற இல்லையா, அது வளர்ந்து கொண்டே போகிறது. உங்களுடைய இணை வைப்பு அந்த கூட்டம் இருந்து அது குறைந்து கொண்டே போறது. இதற்கு அல்லாஹ் அதை ஒரு ஊமையா தரான். நன்குசுஹா, பூமி என்னது? சுருங்கி போகுது. உங்களுடைய இணை வைத்தல் கூட்டம் குறைந்து கொண்டே போகுது, இஸ்லாம் வளர்ந்து கொண்டே போகிறது. இது ஒன்று. இரண்டாவது, பெரும் பெரும் ஆலிம்கள், பெரும் பெரும் உலமாக்கள், மார்க்கத்தை தேர்ச்சி பெற்றவர்கள், அவருடைய மௌத்து மூலமாக அந்த பூமி சுருங்கி போகுது. இன்னும் சில என்ன சொன்னாங்கன்னா, இது இரண்டாவது விஷயம். ஏன்னா மார்க்கத்தை நம்ம எங்க போய் கேட்போம்? இப்போ ஆலிம்கள் இறந்து கொண்டே போனாங்கன்னா நம்ம மார்க்கத்தை எங்க போய் யார்கிட்ட போய் கேட்போம்? அறிவற்றவர்கள்ட்ட போய் கேட்க முடியுமா? இல்லையே. மார்க்கத்தை அறிந்தவர்கள் தான் கேட்க முடியும். மார்க்க விஷயங்களை பத்தி நமக்கு தேவையான சந்தேகங்கள் எங்க போய் யார்கிட்ட போய் கேட்போம்? மார்க்க சம்பந்தமாக படித்த மக்களிடம் கேட்போம், தவிர டாக்டர் கிட்டையும் இன்ஜினியர் கிட்டே நம்ம கேட்க மாட்டோம் மார்க்கத்தை பத்தி, இல்லையா? அந்த மக்கள் மௌத்தாக அப்படி பூமி சுருங்குது. இது ரெண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், நம்ம இப்போ உலகத்துல பாக்குறோம், பனிப்பாறை எல்லாம் உருகி என்ன, கடல் மட்டம் என்னது பெருகி, பனி அந்த பல நாடுகள்ல பனி பிரதேசங்கள்ல பனி உருகி கடல் மட்டம் என்னது உயருது. கடல் மட்டம் தண்ணீர் உயர என்னது, பூமி சுருங்குது. இது மூன்றாவது விதமான காரணம், இல்லையா? அதனாலதான் அல்லாஹ் சொன்னா, மூன்று விதமான காரணங்கள் இந்த ஆயத்துக்கு நம்முடைய முஃபஸ்ஸிர்கள் என்ன செய்றாங்க, எழுதுறாங்க. அஃபஹுமுல் காலிபுன், இவர்களா நம்மை வெற்றி கொள்பவர்கள்? இவர்கள் ஒருபொழுதும் நம்மை வெற்றி கொள்ள முடியாது. ஏனென்றால் இவர்களுக்கு சக்தி அற்றவர்கள். இவர்கள் ஒருபொழுதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டால்தான் இவர்கள் அந்த அழிவில் விரும்பிருந்து காப்பாற்றப்படுவார்கள். ஏன்னா ரஹ்மான் என்பவன் தான் அளவற்ற அருளாளன். அவன்தான் உங்களை காப்பாற்ற முடியும், தவிர உங்களுடைய தெய்வங்களோ உங்களுடைய சிலைகளோ ஒருபொழுதும் அழிவில் இருந்து உங்களை காப்பாற்ற முடியாது என்று என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்து மூலம் நமக்கு சொல்றான். 45வது வசனம் பாருங்க. குல் இன்னமா உன்திருக்கும் பில் வஹி வலா யஸ்மஉ சும்மு துஆ இதா மா யுன்தர். நிச்சயமாக நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்வதெல்லாம் வஹி மூலம்தான் என்று நபியை நீர் கூறும். எனினும் செவிடர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கப்படும் பொழுது அவர்கள் நேர்வழி பெறும் அந்த அழைப்பை செவிமடுக்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்க, சொல்றாங்க மக்கள்கிட்ட, நான் உங்கள்கிட்ட நான் என்ன புதுசா பேசுறேன், புதுசா ஏதாவது சொல்றேன்னா? முந்தைய வாழ்ந்த நபிமார்கள் எதை போதித்தாங்களோ அதே தான் நானும் உங்ககிட்ட சொல்ல போறேன். அதே மார்க்கத்தை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். நான் ஒன்றும் புதுசா எந்த விஷயம் சொல்லல. முந்தைய வாழ்ந்த சமுதாய மக்கள், அந்த நபிமார்கள் என்னென்ன செய்தி சொன்னாங்களோ அதே செய்தியை தான், அந்த இறைவனை தான் வணங்குவதற்கு நான் உங்களை அழைக்கிறேன். நான் ஒன்றும் புதுசா சொல்லல. நான் உங்களை எச்சரிக்கையாக அழைத்திருக்கிறேன். நீங்க இதை ஏற்றுக்கொள்ளுங்க. இது ஒரு எச்சரிக்கையாக நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு மக்கள் எடுத்து வைக்கிறேன். எச்சரிக்கை வரும் பொழுது சில சமயங்களை நற்செய்திகளை கூட நம்ம என்ன செய்வோம், மெதுவா சொல்லுவோம், இல்லையா? நம்முடைய உலக விஷயங்களை நற்செய்திகள் சொல்லும் பொழுது கொஞ்சம் மெதுவா சொல்லுவோம், இல்லையா? எச்சரிக்கையா இருக்கும் பொழுது என்ன செய்யணும், ஓங்கால குரலில சொல்லுவோம், சப்தமாக சொல்லுவோம். ஏன் இப்ப நமக்கு மெசேஜ் வருது, இந்த வாரங்கள்ல நமக்கு மெசேஜ் வரும், ஒரு இது வந்துட்டு இருக்கு, இல்லையா? அது சப்தத்தோட வருது. அது நமக்கு ஒரு சேலரி கிரெடிட் பண்றாங்க, அந்த செய்தி கூட மெதுவாக வரும். எந்த விதமான சும்மா அந்த நம்முடைய அந்த மெசேஜ் இந்த ரிங் டோன் மட்டும் என்ன அடிச்சுட்டு நின்றும்.
உங்களுக்கு இவ்வளவு சேலரி வந்து விட்டது என்று அதெல்லாம் சொல்லாது இல்லையா? ஏன்னா அது நற்செய்தி நமக்கு. நமக்கு மாசம் முழுவதும் உழைச்சு அந்த மாச கடைசி இந்த சம்பளம் வரும் பொழுது அது நமக்கு ஒரு நற்செய்தி. அது அமைதியா வந்துட்டு போயிடும். நமக்கே தெரியாது வந்துருச்சா இல்லையான்னு. மொபைல திறந்து பார்த்தா தான் தெரியும். வந்துடுச்சுன்ட்டு. ஆனா இப்ப கிட்டத்தட்ட ஒரு வாரமா என்ன 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 நடக்குது? ஒரு ஒரு செய்தி வருது நமக்கு இல்லையா? தூங்கிட்டு இருக்கும் பொழுது அது பதட்டம் ஆயிரும். அந்த செய்தி வந்தோனே அதுவே ஃபுல்லா அந்த ஃபுல் வாக்கியத்த படிக்கும். என்னென்னது. இது ஒரு எச்சரிக்கை. ஓங்கார சொத்தமாகிறது. ஓங்கார குரல் நமக்கு அந்த எச்சரிக்கை கொடுக்குது. இதான் ரசூலா சொல்றாங்க, நான் உங்களை எச்சரிக்கை விடுக்கின்றேன். உரத்த சப்தத்தில் கூறுகின்றேன். நீங்கள் வந்து என்னுடைய வகியை ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னமா உந்திருக்கும் பில் வஹி. நான் கொண்டு வந்த செய்தியை வகியை எனக்கு என்ன செய்யுங்க? நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். அல்லாஹ் ஒருவனை வணங்குங்கள். என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, நபியா ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனா என்ன செய்யறாங்க அந்த மக்கள்? அதையும் என்ன செய்ய நிராகரிச்சிடுறாங்க. எனினும் செவிடர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கப்படும் பொழுது அவர்கள் நேர்வழி பெறும் அந்த அழைப்பை கூட செவிமடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து பொடுபோக்காத என்ன செய்வாங்க இருப்பாங்க, விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்றான். அவங்க ரசூலா எச்சரிக்கை விடுக்கிறாங்க. அச்சமூட்டி எச்சரிக்கை சொல்றாங்க, நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகும் எனக்கே தெரியாது, உங்க நிலைமைகள் என்ன ஆகும் தெரியாது, அல்லாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று என்ன செய்றாங்க ரசூல்லா அந்த மக்களுக்கு போதிக்கிறாங்க. ஆனா அந்த மக்கள் செய்றாங்க, அதை நிராகரிச்சாங்க, செவிடர்கள் போன்று தள்ளி இருந்துடுறாங்க என்று அல்லாஹ் சொல்றாங்க. இப்ப 46 பாருங்க, வலையும் மஸ்ஸத்ஹும் நஃப்ஹத்தும் மின் அஸாபி ரப்பிக் லயகூலுன்ன யா வைலனா இன்னா குன்னா ஸாலிமின். 46 வசனம். உம்முடைய இறைவனிடமிருந்து அந்த இறைவனிடமிருந்து வந்துள்ள வேதனையிலிருந்து சிறிதளவு அவர்களை தீண்டுமானாலும் எங்களுக்கு கேடுதான். சின்ன வேதனை அது கொடுத்தாலும் என்ன செய்றாங்க, எங்களுக்கு கேடுதான். சின்ன வேதனை நல்லா கொடுத்தான் பதிர் போர்ல இல்லையா, ரொம்ப சின்னது. பயங்கரமான இழிவான ஒரு தோல்வியை கண்டாங்க குஃபாரு. நேரம் 313 பேரை நம்மளால எதிர்கொள்ள முடியலையே. நாம எவ்வளவு பெரிய படை, அந்த படையில எல்லா விதமான ஆயுதங்களும் எல்லா விதமான பொருள்களும் இருந்துச்சு. இருந்த போதிலும் கடைசியில் என்ன ஆனது? ஒரு இழிவான தோல்வி எல்லாம் கொடுத்தான். அந்த வேதனையே எங்களால தாங்க முடியல. மக்காவுக்கு போய் கதறி அழ ஆரம்பிச்சாங்க அந்த மக்கத்து காஃபிருக்கு. இப்படி தோற்று விட்டுமே இவர்களிடம், நம்முடைய தலைவர்கள் எல்லாம் நாம் இழந்து விட்டோமே, எத்தனையோ தலைவர்கள் இழந்து விட்டோமே, நம்ம எத்தனையோ பேர்கள் நம்ம அவங்க கைது செய்து போயிட்டாங்களே. கை செய்தமே என்ன செய்தாங்க, மக்காவுக்கு போன பிறகு ஆள ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் அழுகையுடைய குரல் தான் சப்தமாக ஓங்கி ஓங்கி ஒலித்தது மக்கத்து காஃபிர்கள். அது சின்ன வேதனை தான். சின்ன வேதனை கொடுத்த உடனே நீங்க இப்படி சொல்றீங்களே, யா வயலனா கை செய்தேமேன்றீங்களே, நாளை மறுமையில எவ்வளவு பெரிய வேதனை எல்லாம் கொடுக்க இருக்கிறான். அதை உங்களால் தாங்க முடியுமா? சின்ன வேதனைக்கு உங்களால் தாங்க முடியலையே. யா வைலனா இன்னா குன்னா ஸாலிமின், அநியாயக்காரர்களாகவே இருந்தோம் என்று அவர்கள் நிச்சயமாக கூறி கதறுவார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆகவே நீங்க முஹம்மதை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வசனங்கள் முழுவதுமே மக்கத்து காஃபிர் எடுத்து தான் அல்லாஹ் பேசுறான். முந்தைய சமுதாயத்துடைய பலவிதமான கடவுள் தெய்வங்களை பற்றி சொல்லி சொல்லி இறைச்சனா, நீங்களே இப்படி இருக்காதீங்க, இந்த தெய்வங்களை ஏற்றுக்கொண்டு இவரை புறக்கணித்துக் கொண்டு இவரை பொய்ப்பித்துக் கொண்டு இருக்காதீங்க என்று என்ன அந்த மக்களுக்கு ஒவ்வொரு வசனமா சொல்லி சொல்லி எச்சரிக்கின்றான். பிறகு வனதஉல் மவாஸீனல் கிஸ்த லியௌமில் கியாமா ஃபலா துظلم நஃப்ஸுன் ஷைஆ. இன்னும் மறுமை நாளில் நீதியான தராசுகளையே நாம் வைப்போம். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா நீதியான தராசு வைப்பான். எந்த விதமான யாருக்கும் பாரபட்சம் இன்றி தராசு அல்லாஹ் அளப்பான். நம்முடைய ஊர்களில் பார்க்கும்பொழுது, ரேஷன் கடையில் பார்க்கும் பொழுது கீழே ஏதாவது ஒன்று வச்சு விட்டுருவாங்க. இந்த காந்தகம் மாதிரி ஏதாவது வச்சு விட்டுறது, மேக்னெட் மாதிரி. அதுல ஏகப்பட்ட மோசடிகள் இல்லையா நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா அல்லாஹ் நீதியாரன். அவன் யாருக்கும் பாரபட்சம் என்று, யாருடைய இதையும் பாரபட்சம் என்று சரியான முறையில் அளந்து தீர்ப்பளிப்பான் நாளைக்கு மறுமையில். அவர்களுக்கு செய்த
கூலியுடைய அங்க தராசிலே நிறுத்தப்படும். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு கூலி வழங்கப்படும். மறுமை நாளிலே நீதியான தராசுகளை நாம் என்ன செய்வோம்? வைப்போம். எனவே எந்த ஒரு ஆத்மாவுக்கும் ஒரு சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. மிஸ்கால தர்ரா இல்லையா? ومن يعمل مثقال ذرة شرا يرى ومن يعمل مثقال ذرة خيرا يرى. சிறிதளவு கடுகளவு நீ நன்மை செய்திருந்தா நாளை அதற்குரிய கூலியை எதிர்பார்ப்பாய். சிறிதளவு நீ தீமை செய்திருந்தால் அதற்குரிய கூலியும் நாளை நீ என்ன செய்ய பார்ப்ப. நீங்க சிறிதளவு எதுவா இருந்தாலும் சிறிதளவு என்ன செய்யலாம், அல்லாஹ் நாளை மறுமையிலே யாருக்கும் என்ன செய்வான்? பாரபட்சம் என்று என்ன செய்வான்? நீதி வழங்குவான். இவர் உன்னதமானவர், இவர் உயர்வானவர் என்று என்ன செய்யணும்? எல்லாம் யாருக்கும் அந்த பாரபட்சமே பார்க்க மாட்டான். எல்லோருமே சமம். அல்லாஹ்வுக்கு முன்பாக வேண்டும். எல்லோருக்கும் சமமானவர்கள். அவர்கள் செய்த செயல் மூலமாக நாளை மறுமையிலே கூலி கொடுக்கப்படும். அல்லாஹ் சொல்றான் இல்லையா? வைன் கான மிஸ்கால் ஹப்பத்தின் மின் ஹர்தலின் அத்தைனா பிஹா. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் ஒரு சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. மேலும் நன்மை தீமையில் ஒரு கடுகளவு எடை இருப்பினும் அதனையும் நாம் என்ன செய்வோம்? கணக்கில் கொண்டு வருவோம். அவ்வாறு கணக்கெடுக்க நாமே போதுமானவர். எவ்வளோ ரஹ்மானுடைய அந்த அளவற்ற அருளாளன் இல்லையா? அந்த அடியார்கள் மீது அந்த அளவுக்கு அளவற்றவள். அடியார்களுக்கு அவர்கள் செய்த கடுகளவு நன்மை இருந்தால் கூட அதை வீணாகிடக்கூடாதே என்று அல்லாஹ் என்ன செய்வான்? பார்த்து கொண்டே இருப்பான். ஏதாவது அவங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது கடுகளவு ஏதாவது நன்மை செய்திருப்பாங்களோ என்று அதெல்லாம் கணக்கெடுப்பாங்க. இதன் மூலமாக அவர் ஈடேற்றம் பெற மாட்டார்களா, இதன் மூலமாக அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார்களா என்று அல்லாஹ் என்ன செய்வான்? பார்த்து கொண்டே இருப்பான். ஆனால் சிறிதளவு நன்மை இருந்தால் என்ன செய்வான்? அதை ஏற்றுக்கொள்வான். அதற்கு என்ன செய்வான்? கூலியை கொடுப்பான். அதை அல்லாஹ் தஆலா ஒரு பொழுதும் தூக்கி எறிய மாட்டான். ஆகவேதான் இது இந்த 47வது வசனம் முதல் பகுதியுடைய கடைசி வசனம். நான் சொன்னேன் இல்லையா, 2 பகுதி. முதல் பகுதி 1லிருந்து 47 வரைக்கும், பிறகு அடுத்த 48லிருந்து அந்த கடைசி இந்த 2 வசனம் இருக்கு இல்லையா? அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஒரு வழக்கம் என்னன்னா, ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டே இருப்பான் இல்லையா? ஒரு சப்ஜெக்ட பேசிட்டே இருக்கும் பொழுது அடுத்த சப்ஜெக்ட் ஆரம்பிப்பான் இல்லையா? ஆரம்பிக்கும் போது என்ன செய்வான்? பேசிக்கிட்டு முன்னாடி அடுத்த சப்ஜெக்ட் நுழைவதற்கு முன்னால் என்ன செய்வான்னா, பேசப்பட்டதையும் பேசப்படவிருக்கும் அந்த சப்ஜெக்ட் என்ன செய்வான்? இணைக்கக்கூடிய ஒரு நூல் தான் தேவைப்படுகிறது இல்லையா? ஒரு சப்ஜெக்ட் எல்லாம் ஆரம்பத்தில் பேசிட்டே இருப்பான். இப்போ 41வது வசனத்துலேருந்து 47 வரைக்கும் என்ன செய்வான்? ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டே இருக்கான் இந்த சூறால. அடுத்த 48லேருந்து இன்னொரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறான். அந்த சப்ஜெக்டுக்கும் இந்த சப்ஜெக்டுக்கும் ரெண்டுத்தையும் சேர்க்கணும். அந்த சேர்க்கக்கூடிய வசனங்கள் தான் இந்த 2 வசனங்கள், கடைசி இந்த 2 வசனங்கள் 46, 47. குர்ஆனுடைய ஒரு பெரிய ஒரு பொக்கிஷன் என்னன்னா, சில சமயங்கள்ல ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டே இருப்பான், நடுவுல ஏதாவது ஒன்று கொண்டு வந்துடுவான். கொண்டு வந்துட்டு 2-3 ஆயத்துக்களை வேற ஏதோ டாபிக் பேசும். அடுத்த 2-3 ஆயத்து பிறகு திருப்பி அந்த மேல் உள்ள அந்த சப்ஜெக்ட் இல்லையா, அதை கீழே தொடருவான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம செய்யக்கூடல 2வது ஜுஸ்ல என்ன செய்யறான்? ஒரு கிபிலா பத்தி பேசலாம். இது ஒரு எக்ஸ்ட்ராவா சொல்றேன் நான். கிபிலா செய்யக்கூல் சுஃபஹா, அந்த கிபிலாவுடைய அந்த மாற்றங்களும் அந்த கிபிலா பத்தி பேசலாம். கிபிலா நான் எல்லா பக்கமும் அல்லாஹ் இருக்கின்றான். அதை கதை நேரத்து கொள்ளு போஜி பிஸ்ஸமா, அந்த கிபிலா பத்தி பேசிட்டே இருக்கும்பொழுது என்ன செய்யறான்? வந்துட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு ஆயத்தை சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. ஓ ஈமான் கொண்ட விசுவாசம் கொண்ட முக்மீன்களே, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். என்னடா மேலே இருந்து அல்லாஹ் என்ன செய்யறான்? பேசிட்டே வரான், கிபிலா பத்தி பேசிட்டே வரான். திடீர்னு இங்க என்ன செய்யறான்? இப்ப இந்த 4 வசனங்கள் யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, அதுல இருந்து என்ன செய்யுது? உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். இது ஒரு டாபிக். திருப்பி அல்லாஹ் என்ன செய்யறான்? இன்ன சஃபா, அந்த மக்கா அந்த காபாவை தொடர்ந்து என்ன செய்யறான்? சஃபா மர்வா ஆரம்பிக்கிறான்.
இந்த இடப்பட்ட அந்த 4-5 வசனங்கள் இருக்கு இல்லையா, இது வேற ஏதோ டாபிக்கா இருக்குது நம்ம யோசிப்போம். நம்ம குரானுடைய தமிழாக படிக்கும் பொழுது நமக்கு புரியும். நம்ம அந்த குரான் தமிழாக படிக்கணும். குரானை சும்மா ஓதிட்டு போகிறது அது நன்மை. அதையும் தாண்டி என்ன செய்யணும், குரானுடைய தமிழாக்கத்தை, குரானுடைய அர்த்தங்கள் நம்ம எடுத்து உட்கார்ந்து உட்கார்ந்து ஓதும் பொழுது நமக்கு சில விளக்கங்கள் நமக்கு தோணும். இப்படி இருக்கலாமா, இப்படி இருக்கலாமா. குரான் ஓதுகின்ற பொழுது அதனுடைய தமிழாக்கத்தை படி அல்ல நமக்கு தெரிந்த ஈஸியான எந்த மொழி, சில பேருக்கு இங்கிலீஷ் ஈஸியா வரும், அதை உட்காந்து படிங்க. சில பேருக்கு மற்ற ஏதாவது மொழிகள் தெரிஞ்சிருக்கலாம், அதனுடைய அந்த மொழியாக்கத்தை எடுத்து படிங்க குரானை. இந்த ரமதான் நல்ல ஒரு அருள்மிக்க ஒரு மாதம் இல்லையா. குரான் தப்சீர் கேட்பதை விட இது ஒரு நன்மை தான். நம்ம பல நேரங்கள்ல நம்ம வீடுகளில் நம்ம சும்மா இருக்கும் பொழுது குரானுடைய தப்சீர் விளக்கங்கள் எடுத்து படிப்பது கூட நமக்கு அதுல பல விஷயங்கள் நமக்கு தோன்றும். இப்ப இந்த சேகூர்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு அந்த ஆயத்து வரைக்கும் கிபிலா பத்தி பேசிட்டு திடீர்னு இங்க ஒரு டாபிக் அல்ல என்ன ஆரம்பிக்கிறான். இந்த டாபிக் முடிச்சுட்டு திருப்பி என்ன செய்யறான், சஃபா மருவ ஆரம்பிக்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஒரு டாபிக், இந்த டாபிக், இந்த 2 டாபிக்கையும் தான் மேல உள்ள டாபிக்கு கீழே இன்ன சஃபா, அந்த 2 டாபிக்கும் சேர்க்கிறது தான் இந்த வசனங்கள். அதை நூல் இலையில சேர்ப்பாங்களா இல்லையா, அந்த சேர்க்கக்கூடிய அந்த வசனங்கள் தான் அந்த 5 வசனங்களும். கிப்லா பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த ஆயத்துல சொல்றான். ஏன் சொல்றான்னா, ஓ மக்களே, இந்த நீங்க அல்லாஹ் தொழுகையை கொண்டும் பொறுமை கொண்டு நாங்க இறைவனை உதவி தேடுங்க. பிறகு என்ன செய்யுங்க, அல்லாஹ் உங்களை சோதிப்போம், பயத்தை கொண்டு பசியை கொண்டு பல விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். ஏன் அதை சொல்றான்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அவருடைய குடும்பத்தார்கள் எப்படியெல்லாம் நாம் சோதித்தோம். அவருக்கு பயத்தை கொடுத்து சோதித்தோம், பசியை கொடுத்து சோதித்தோம் இல்லையா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹாஜரா அம்மையார இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறு குழந்தையா இருக்கும்போது என்ன செய்தாங்க, கொண்டு அங்க போய் விட்டாங்க. மக்காவில் யாரும் இல்லாத ஒரு புல், அது அது ஒன்றுமே முளைக்காத ஒரு பூமியில கொண்டு அங்க விட்டுட்டு வராங்க. செண்டுகள் கூட எந்த விதமான ஒரு தண்ணீரே இல்லாத ஒரு பாலைவனத்துல போய் விட்டுட்டு வராங்க. தன் மனைவியும் தன் பிள்ளையும். அவங்க எவ்வளவு பொறுமையா இருந்தாங்க ஹாஜரா அம்மையார். எத்தனை நாட்கள் இருந்திருப்பாங்க, பொறுமையா இருந்திருப்பாங்க, தனியாக இருந்தாங்களா இல்லையா. அந்த எவ்வளவு பொறுமையா இருந்தாங்க. அதே போல் நீங்களும் பொறுமையா இருங்க என்று சொல்வதற்கு தான் அந்த வசனங்கள். திருப்பி மீண்டும் என்ன சஃபா ஆரம்பிக்கலாம். ஹஜரா அம்மையார் நினைச்சாங்க, தண்ணிக்காக வேண்டி தன் மகன் தாகத்தால துடித்து கொண்டிருக்கிறானே, அந்த ஒரு பயத்தினால தன் மகனுக்கு ஏதாவது ஆயிருமோ என்ற அந்த காரணத்தினால செய்யலாம். அந்த அம்மையார் நினைச்சாங்க, சஃபா மர்வா 2 மலைக்கு மத்தியில ஓடுறாங்க. இவங்க எவ்வளவு பொறுமையா இருந்தாங்க. எல்லா விதத்தையும் நாம் சோதித்தோம் அந்த குடும்பத்தாரை. அந்த சோதனையும் அவர்கள் பொறுமையாக இருந்தாங்க. ஆகவே நீங்க பொறுமையா இருங்க சொல்லிட்டு திருப்பி சஃபா மர்வா. இது ஒரு குரானுடைய ஒரு பெரிய ஒரு அற்புதம். இது குரான் நம்ம என்ன செய்யணும், நம்ம விளங்கி படிக்கும் பொழுதுதான் இந்த சில விஷயங்கள் நமக்கு நுணுக்கமான விஷயங்கள் நமக்கு தெரிகிறது. அதே போல இங்க இந்த சூரா அம்பியால முதல் பகுதியை முடிக்கும் பொழுது அடுத்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்க போறான். நபிமார்களை பற்றி ஆரம்பிக்க போறான். சூரா அம்பியாவுடைய முக்கியமான நாம் அந்த அம்பியாவுடைய பேருக்கு ஏத்த சில விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிக்க போறான். அந்த ஆரம்பிக்கக்கூடிய 2வது சப்ஜெக்டுக்கும் முதல் சப்ஜெக்டுக்கும் என்ன செய்யறான், இந்த 2த்தையும் இணைக்கமா என்ன செய்யறான், இந்த 2 வசனங்களை சொல்றான். என்ன முதல் வசனம், வலையும் மஸ்ஸத்தும். 2வது வனதோல் மவாசில் கிஸ்ஸலியம். நாளை மறுமையிலே அல்லாஹ் நீதமான தராசு வைப்பான். அந்த தராசிலே நீங்கள் ஒருபொழுதும் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் செய்த கடுகளவு நன்மையா இருந்தாலும் அந்த கடுகளவு நன்மைக்கும் அல்லாஹ் நாளை மறுமையிலே கூலி கொடுப்பான் என்று சொல்லி நினைச்சேன்னா இந்த ஆயத்தை முடிக்கின்றான். ஒரு ஹதீஸ்ல வருது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். இமாம் ஷேக் அல்பானி அவங்களும் என்ன செய்றாங்க, இதை சஹீ என்று சொல்லிக்கிறாங்க. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், எனக்கு நிறைய அடிமைகள் இருக்கிறாங்க. சில சமயங்கள்ல அவங்க என்கிட்ட பொய் சொல்றாங்க. அந்த அடிமைகள் என்கிட்ட பொய் சொல்றாங்க. நான் கொடுத்த வாக்குறுதியை என்ன செய்றாங்க, வாக்குறுதியை மீறிடுறாங்க. பலவிதமான செய்யக்கூடாத சில விஷயங்களை செய்யறாங்க.
நான் சில சமயம் கோபத்துல சேர்ந்த மக்களை அந்த அடிமையில அடிச்சிடுறேன், அடிச்சு அடிக்கிறேன், திட்டுறேன் அவங்கள. எனக்கு என்ன பயமா இருக்குதோ, நான் அவர்களுக்கு அநீதம் செய்து விட்டனோ, அநீதி இழைத்து விட்டனோ அந்த அவர்களை என்று ரசூலுல்லாஹ்ட்ட வாதாடுறாங்க. அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்குறான். அப்பொழுதுதான் இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல இல்ல, நீங்க சூரா அம்பியா இந்த ஆயத்தை ஓதி பாருங்க. ஃபைன் கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தின் அதீனா பிஹா ஃபலா துظلم நஃப்ஸுன் ஷையா. அதாவது எந்த ஒரு ஆத்மாவுக்கும் ஒரு சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது நாளை மறுமையிலே. என்ன அப்ப ரசூல் அவங்க அந்த சஹாபில சொல்றாங்க, நீங்க செய்யக்கூடிய அந்த நீங்க அடிக்கிறீங்க, திட்டுறீங்க இல்லையா, காரணம் எதுக்கு அடிக்கிறீங்க, திட்டுறீங்க? அவர்கள் சொன்ன அந்த பொய்யான வாக்கு, பொய்யான பேச்சு சில சமயங்கள்ல என்ன செய்றாங்க, உண்மைக்கு உண்மைக்கு என்ன செய்றாங்க, அதற்கு பதிலாக என்ன செய்றாங்க, பொய் சொல்றாங்க. அல்லது என்ன செய்றாங்க, வேற ஏதோ சொல்றாங்க பண்றாங்கன்னா ஏமாத்துறாங்க, உங்களை பொய் சொல்றாங்க, உங்களை ஏமாத்துறாங்க, கொடுத்த வாக்குறுதியை மீறுறாங்கன்னா அதற்கு சரியாக நீங்க நீங்க அடிக்கிறீங்க, திட்டுறீங்க. இது ரெண்டும் சமமா இருந்துச்சுன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவர்கள் செய்யக்கூடிய அந்த தீய செயலுக்கு நீங்க தரக்கூடிய அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு, நீங்க தரக்கூடிய அந்த அடி திட்டுருக்கு ரெண்டும் சமமா இருந்துச்சுன்னா எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. சரிங்களா? அதே மாதிரி அவர்களை செய்யக்கூடிய அந்த தீவினைக்கு நீங்க ரொம்ப அதிகமா தண்டனை கொடுத்தீங்கன்னா அது நாளை மறுமையிலே அவர்கள் அல்லாஹ்விடம் வாதாடுவார்கள். நீங்க தரக்கூடிய தண்டனை, நீங்க தரக்கூடிய அந்த திட்டு தண்டனை எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, அதிகமா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து என்று சொன்ன உடனே அந்த சஹாபி பள்ளிவாசலுடைய ஒரு மூலையில உட்கார்ந்து ஆள ஆரம்பிச்சிருந்தாரு. அப்பொழுதுதான் இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை ஓதி காட்டுறாங்க ரசூலுல்லாஹ். அவர் ஆள ஆரம்பிக்கிறார், நான் என்ன செய்ய போறேனோ, நான் கண்டிப்பா அதிகமா தான் கொடுத்துருப்பேன் என்று பயந்து நினைச்சு அந்த சஹாபி அழ ஆரம்பிக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த சஹாபி ஆறுதல் தர்றாங்க. கடைசியில் அந்த சஹாபி சொல்ற, யார் ரசூலுல்லாஹ், நீங்க சாட்சியாயிருங்க, நான் இந்த அடிமைகளை விடுதலை செய்கிறேன், எல்லாத்தையும் விடுதலை செய்திடறாங்க. காரணம் நாளை மறுமையிலே எனக்கு எதிராக அவர் வந்துவிடக்கூடாது என்ற ஒரு பயத்திலே அந்த சஹாபி என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சிக்கு அவங்க ரசூலுல்லாஹ்வை சாட்சியா வச்சு இருக்கிற அனைத்து அடிமைகளையும் செய்யறாங்க, அந்த மனிதன் சுதந்திரமா விடுதலை செய்துட்டாரு என்று இந்த ஆயத்துடைய விளக்கங்களை நமக்கு என்ன செய்றாங்க, நமக்கு முஃபஸ்ஸிர்கள் எழுதுறாங்க. பிறகு வாங்க 48வது வசனம். இங்கிருந்தா இது 2வது பாகம் நமக்கு ஆரம்பிக்கிறது. நபி அல் அம்பியா சொல்லக்கூடிய நபிமார்களுடைய அந்த விஷயங்கள் என்ன செய்றாங்க, அல்ல ஆரம்பிக்கிறான். அல் அம்பியா இந்த சூராத்துடைய அது பேருக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யறான், இங்க வசனங்கள் அல்ல ஆரம்பிக்கிறான். இங்க இருந்து என்ன செய்யுது, இந்த சூரா இந்த வசனங்கள் இருந்து கிட்டத்தட்ட 17 நபிமார்களுடைய பெயர்கள் அல்லாஹ் இந்த சூறால சொல்றான். 17 நபிமார்களுடைய பெயர்களை, அதிலும் குறிப்பாக சில நபிமார்களுடைய அந்த அவங்க அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, எப்படிலாம் இருந்தாங்க என்ற இந்த வசனங்கள் என்ன செய்ய அல்லாஹ் தஆலா தெளிவாக பேசுகிறான். 48 முதல் 2வது பாகத்துடைய முதல் ஆயத்தை பாருங்களேன். வலகத் ஆத்தைனா மூசா வஹாரூன் அல் ஃபுர்கான் வதியாஅ வதிக்ர லில் முத்தகீன். இன்னும் நான் மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கின்ற வேதத்தையும் ஒளியையும் நம்மை அஞ்சுவோருக்கு உபதேசத்தையும் நிச்சயமாக கொடுத்தோம். அதாவது ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அண்ட் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 பேரும் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், இங்க முதல்ல ஆரம்பிக்கிறான். பல இடங்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் தஆலா நிறைய பேசிக்கிறான் இல்லையா? நான் கூட அன்னைக்கு கூட சொன்னேனா இல்லையா, சூரா தாஹால அவர்களை சம்பவம் மூலமா தான் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். சூரா தாஹால பல வசனங்களை ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சில வசனங்கள் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். நீண்ட ஒரு நொடிய ஒரு வசனங்கள் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை அல்லாஹ் தஆலா சூரா தாஹால சொல்றான். நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் பலவிதமான வேறுபாடுகள், பலவிதமான ஒற்றுமைகள், வேறுபாடுகள் இருக்கிறது. உங்களுடைய பிறப்பு அது ஒரு, மூசாவுடைய பிறப்பு ஒரு தனி, ரசூலுல்லாஹ் உங்களுடைய பிறப்பும் ஒரு தனியானது இல்லையா? 2 பேரையும் ரசூலுல்லாஹ்வுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை சொல்லி சொல்லி என்ன, இப்படி எல்லாம் அவர் கஷ்டப்பட்டாரு, நீங்களும் பொறுமையா இருங்க, இந்த மக்கள் கஷ்டம் கொடுப்பாங்க, தொல்லை கொடுப்பாங்க, துன்பம் கொடுப்பாங்க, நீங்க பொறுமையா இருங்கன்னு. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம்
மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட ஏதாவது கிமுல 1520ல வாழ்ந்தாங்களாம். கிமு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வயசு தான் வித்தியாசமா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மூத்தவர், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இளையவர். இவங்க மூத்தவங்க, இங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இளையவங்க. 3-4 வயசு தான் வித்தியாசம் 2 பேருக்குமே. அதே போன்று இவர்கள் இறந்ததும் அப்படிதானா, 3-4 வருஷத்துல இறந்துட்டாங்களாம். முதல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் இறந்தாங்க, வஃபாத்தானாங்க. அப்புறம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 3-4 வருஷம் பிறகு என்ன செய்யாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இறந்தாங்க. இப்ப இங்க அல்லாஹ் சொன்னா 3 விதமான வார்த்தை எல்லாம் உபயோகிக்கிறான். ஒன்று அல் ஃபுர்கான் என்று சொல்லலாம், இரண்டாவது வதியான், மூணாவது வதிக்கிறான். 3 விதமான வார்த்தை எல்லாம் உபயோகிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு நம்ம என்ன செய்தோம், ஃபுர்கானை கொடுத்தோம், அப்புறம் ஒளியை கொடுத்தோம், பிறகு உபதேசத்தை கொடுத்தோம். ஃபுர்கான். அப்ப நம்ம கேள்விப்பட்டோம் மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல்ல தௌராத்தான கொடுத்தான், இங்க என்ன ஃபுர்கானை கொடுத்தான் என்று சொல்றோம். என்று சொல்லும் பொழுது ஃபுர்கான் என்பதுக்கு இன்னொரு பேர் தௌராத்துக்கு இன்னொரு பேர் ஃபுர்கான். அதாவது ஃபுர்கான் பிரித்து காட்டக்கூடிய வேதம் தௌராத்துடைய இன்னொரு பேரு ஃபுர்கான். சரியா? ஏன் தௌராத்து பிரித்து காட்டக்கூடியனா, சரியா, ஹக் பாத்திலை பிரித்து காட்டக்கூடிய ஒரு தௌராத், ஒரு வேதம். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டும் கொடுத்தானா இல்ல ஹாரூனுக்கு கொடுத்தானா? நான் அன்னைக்கு சொன்னேன் முந்தைய நாட்களிலே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு ரசூல், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நபி. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்வான், வேதத்தை கொடுப்பான், ஷரியத்தை கொடுப்பான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர் நபி. இவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிமொழிகிறாங்க. இவர்களுக்கு ஹாரூனுக்கும் தனிப்பட்ட ஒரு வேதமும் தனிப்பட்ட ஷரியத்தை இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் பின்பற்றாங்க. ஆகவேதான் இங்க ரெண்டு பேரும் சேர்த்து என்ன செய்யறான், 2 பேருக்கு நான் கொடுத்தோன்றான். சரிங்களா? அதனால இவருக்கு தனியே வேதம் அப்படிலாம் கொடுக்கல, ஒரே வேதம் தான், ஃபுர்கான் தான், பிரித்து காட்டக்கூடிய அந்த வேதனம் என்பது தௌராத்து. இது ஒரு விளக்கம் முஃபஸ்ஸிர்கள் எழுதுறாங்க. இரண்டாவது விளக்கம், ஃபுர்கான் வெற்றியை கொடுத்தான். ஃபுர்கான் என்றால் வெற்றி கொடுத்தான். எப்படி வெற்றி? அநீதிக்கு எதிரான வெற்றி அல்லாஹ் கொடுத்தான். ஃபிரௌன் தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஃபிரௌன், அவனை எல்லாம் நாசமாக்கனா, கடல்ல மூழ்கடிச்சான். அதன் பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். இந்த வெற்றி என்ற வார்த்தை எங்கிருந்து எடுத்தாங்க பார்க்கும் பொழுது, நம்ம இதுல சூரா அல் அன்ஃபால்ல ஒரு ஆயத்து வருது இல்லையா? அன்ஃபால் 8வது இது சூரா 41வது வசனத்துல யௌமுல் ஃபுர்கான் என்று அல்லாஹ் சொன்னான். யௌமுல் ஃபுர்கான் என்றால் வெற்றி தினம். பத்ருடைய அந்த வெற்றியை அல்லாஹ் சொன்னான் யௌமுல் ஃபுர்கான் என்று சொல்றான். அதிலிருந்து என்ன சொன்னாங்க, இதை எடுத்தாங்களாம். ஃபுர்கான் என்ற அர்த்தத்துக்கு வெற்றி தினம். அல்லாஹ் தஆலா அநீதிக்கு எதிராக, அநீதியுடைய ஒரு கொடுங்கோல் மன்னனுக்கு எதிராக எல்லாம் வெற்றியை கொடுத்தான். இந்த கொடுங்கோல் மன்னன் தன்னைத்தானே இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த மன்னனுக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு என்ன செய்யலாம், மிகப்பெரிய அல்ல வெற்றியை கொடுத்தான். அவனை மூழ்கடிச்சு அந்த சமுதாயத்தை அந்த மக்கள் காப்பாற்றி என்ன செய்யாங்க, கொண்டு போனாங்க. இதுக்குதான் ஃபுர்கான். 2 விதமான அர்த்தம், புரிஞ்சுதா? ஒரு ஃபுர்கான் பிரித்து காட்டக்கூடிய வேதம் தௌராத் தான், தௌராத்துக்கு ஃபுர்கான் என்று சொல்லுவாங்க இந்த இடத்துல. இரண்டாவது ஃபுர்கான் என்றால் வெற்றி, அநீதிக்கு எதிரான ஒரு வெற்றி அல்லாஹ் கொடுத்தான். இந்த ஃபுர்கான் என்ற வார்த்தை எங்கிருந்து எடுத்தாங்கன்னா, அன்ஃபால்ல 41வது ஆயத்துல அதுல யௌமுல் ஃபுர்கான் என்ற வார்த்தை வருது, வெற்றி தினம் என்று வருது. ரெண்டாவது 3 சொன்னா இல்லையா, ஒன்று ஃபுர்கான், இரண்டாவது தியா. தியா வெளிச்சம். தௌராத்து ஒரு வெளிச்சம். தௌராத்துக்கு அந்த விளக்கத்தாங்க. வெளிச்சம் என்னது? தௌராத்து கொடுத்தாங்க அல்லாஹ். அதன் மூலமா அந்த மக்கள் வெளிச்சம் பெற்று தன்னுடைய வாழ்க்கையை நடக்க ஆரம்பிச்சாங்க, வாழ்க்கையை கொண்டு போக ஆரம்பிச்சாங்க இல்லையா? சில சமயங்களில் குர்ஆன் எங்கெல்லாம் தௌராத் பத்தி பேசுதோ அங்க குர்ஆனும் வந்துடும். சரிங்களா? இது ஒரு ஜென்ரல் நாலேஜ். தௌராத்தை பற்றி எங்கெல்லாம் அல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறானோ அங்க குர்ஆனுக்கு அல்லாஹ் இதெல்லாம் கொண்டு வந்துடும்.
நூர், அதான் நூறு அல்லாஹ் சொல்லுவோம். நூர் நூர் என்றா இங்க ஃபுர்கான் இந்த லியா இருக்கு இல்லையா, லியாக்கு இன்னொரு பேர் நூர் சொல்லுவோம். நூர், லியா அண்ட் நூர் எல்லாம் வெளிச்சம் கொண்ட அர்த்தங்கள் தான். அந்த நூறு எங்க சொல்றான்னா அங்க அல்லாஹ் தஆலா அங்க குர்ஆனுடைய வார்த்தையெல்லாம் உபயோகிப்போம். பிறகு கடைசியாக திக்ரா, மூணாவது வார்த்தை என்னது? திக்ரா, அறிவுரை, உபதேசம், நல்ல உபதேசம். தௌராத்துல இந்த அறிவுரைகள் அல்லாஹ் தஆலா சொல்றான். தௌராத் வேதத்துல பலவிதமான அறிவுரைகளை அந்த மக்களுக்கு அல்லாஹ் நினைச்சான் புகட்டுகின்றான். பிறகு லில் முத்தகீன், யாருக்கு? அஞ்சுவோருக்கு, அல்லாவை பயந்து அஞ்சுவோருக்கு, அல்லாவை கட்டளையை ஏற்று அல்லாவுடைய நபியை ஏற்றுக்கொண்டு பயந்து வாழக்கூடிய அந்த மக்களுக்கு இது என்னது? இது ஒரு உபதேசமா இருக்கிறது. அந்த பயந்து அந்த பயபக்தி உள்ளவர்கள் யார்? முத்தகீன் யார்? அடுத்த வசனத்துல சொல்றான், அல்லதீன யக்ஷூன ரப்பஹும் பில் கைபி வஹும் மினஸ் ஸாஅத்தி முஷ்ஃபிகூன், அவர்கள் தங்கள் இறைவனை அந்தரங்கத்திலும் அஞ்சுவார்கள், இன்னும் அந்த இறுதி வேலையை குறித்து பயந்து கொண்டு இருப்பார்கள். சரிங்களா? அல்லாஹ் தஆலாவை அவங்க பயந்து மறைவான விஷயங்களை, மறைவான அந்த அல்லாஹ் என்ன செய்யனா, நம்ம அல்லாஹ் பார்க்கல, இருந்தாலும் அந்த மக்கள் என்ன செய்றாங்க? அல்லாஹ் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. பிறகு இறுதி வேலை குறித்து பயந்து கொண்டிருப்பாங்க, வரக்கூடிய மறுமை நாளை பயந்தவர்களாக இருப்பார்கள். வஹாதா திக்ரும் முபாரக்குன் அன்ஸல், இங்க திக்ர் இருக்குல்ல, இந்த திக்ர் குர்ஆனை சொல்லுகிறது. முன்னாடி உள்ள திக்ர் தௌராத் குறிக்கிறாங்க. இங்கே உள்ள திக்ர் 50வது வசனத்துல இங்கே உள்ள திக்ர் இருக்கு இல்லையா, இந்த திக்ருக்கு என்ன அர்த்தம்னா குர்ஆன். வஹாதா திக்ரும் முபாரக்குன் அன்ஸல்னா அஃப அன்தும் லஹு முன்கிரூன், இன்னும் இது குர்ஆன் நாம் அருள் செய்த பாக்கியம், மிக்க உபதேசமாகும், இதனையா நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள்? தௌராத் எப்படி அந்த நம்பிக்கை கொடுக்கப்பட்டதோ இதே போன்றுதான் உங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? குர்ஆனை கொடுக்கணும். இது எவ்வளவு பெரிய உபதேசம்! இந்த குர்ஆனை நீங்க என்ன செய்ய புறக்கணிக்கிறீங்க, இந்த குர்ஆனை நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க என்று செய்யலாம். அல்லாஹ் தஆலா அந்த குஃபார் குறைஷிகளுக்கு கேள்வி கேட்கணும், ஏன் நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க? இது பரக்கத் பொருந்திய அருள் செய்த ஒரு குர்ஆன். இந்த குர்ஆன் இதுல இதனை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த நபியை ஏற்றுக்கொள்ளுங்க என்ன செய்யறா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் மூலமாக என்ன செய்யறா? மக்கத்து காஃபிர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை விடுக்கின்றான். பிறகு வாங்க அடுத்ததாக 51வது வசனம், இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரம் ஆரம்பிக்கும். மூசாவுடைய சின்ன 3 வசனத்தெல்லாம் முடிச்சுட்டான். பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வலக்கத் ஆத்தைனா இப்ராஹிம ருஷ்தஹு மின் கப்ல் வகுன்னா பிஹி ஆலிமின், இன்னும் நாம் இப்ராஹிமுக்கு முன்னரே சிறு பிராயத்திலிருந்தே அவருடைய நேர்வழியின் திறனாக கொடுத்தோம். சரிங்களா? மேலும் அவரை பற்றி நாம் அறிந்திருந்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதிலிருந்து அவங்க அத்தாவை எதிர்த்தாங்க இல்லையா? அது எல்லாம் நபி ஆவதற்கு முன்னாடி. நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவ சரித்திரத்தை படிக்கும் பொழுது சிறு வயதிலிருந்து அவங்க அத்தாட்ட கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க தெரியல உங்களுக்குலாம்? யா அத்தா அவர்களே, நீங்க இந்த சிலையை நீங்க வணங்குறீங்க. அவங்க அத்தா சிலை சிற்பியை செய்யக்கூடியவர். இந்த சிலை நீங்களே வணங்குறீங்களே, அப்ப நீங்களே இந்த சிற்பியை செதுக்குறீங்க, சிலைய அந்த சிற்பி செதுக்கிறீங்க, அதை விற்கிறீங்க. பிறகு என்ன பண்றீங்க? அதையும் இப்ப நீங்க வணங்குறீங்களே, அப்ப யார் ஆற்றல் மிக்கவர்? நீங்களா இந்த தெய்வமா? இப்படியான சில கேள்விகளை என்ன செய்றாங்க அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தையிடம் கேட்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஞானம் முதிர்ச்சி அல்லாஹ் சிறு வயதில கொடுத்துட்டான். அதனாலதான் பலவிதமான நம்ம குர்ஆனை படிக்கும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சரித்திரம் படிக்கும் பொழுது, இது எல்லாமே எப்போ நடந்தது? எல்லாமே நபி ஆவதற்கு முன்பாக வேண்டி. அதே போல ஒரு சமயத்துல என்ன செய்றாங்க, ஒரு இரவுல என்ன செய்றாங்க, சந்திரன் நட்சத்திரங்கள் பார்க்கறாங்க. ஓ, இது அழகா பிரகாசமா இருக்கிறது, இது என்னுடைய இறைவனா இருக்குமோ என்று நினைக்கிறாங்க. காலையில அது நட்சத்திரங்கள் மறைந்த பொழுது இது என்னுடைய இறைவனாக இருக்க முடியாது. நிலாவை பார்க்கறாங்க, முழு நிலாவை பார்க்கறாங்க. நல்ல இரவு நேரத்தில் பிரகாசமா இருக்கிறது, இரவு நேரத்தில் வெளிச்சத்தை தருகிறது. ஓ, இது என்னுடைய ரப்பா இருக்க முடியுமோ? ஆனா அதுவும் காலையில மறைந்து போகும் பொழுது இது என்னுடைய இறைவனாக இருக்காது. பிற சூரியனை பார்க்கறாங்க, மிக பெரிய ஒரு சூரியன்,
முழு உலகத்துக்குமே வெளிச்சம் தரக்கூடிய சூரியன், அதனுடைய சூரிய வெப்ப வலி நம்மளால் பார்க்க முடியாத அளவுக்கு பிரமாணமானது. அதை பார்த்து கேட்கிறாங்க, இது என்னுடைய இறைவனா இருக்க முடியுமோ? அதுவும் மாலையில மறைந்து போகுது, இதுவும் என்னால இது என்னுடைய இறைவனாக இருக்க முடியாது. இது எல்லாம் எப்ப நடந்துச்சுன்னா நபி ஆவதுக்கு முன்பாக வேண்டி. காரணம், அல்லாஹ் அவர்களுக்கு ஞான முதிர்ச்சியை என்ன செய்யனா, அறிவுத்திறன் அல்லாஹ் தஆலா அதிகமா கொடுத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனாலதான் அவங்க சொன்னாங்க, வலக்கத் ஆத்தைனா, நாமே அவருக்கு கொடுத்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நம்ம என்ன செய்யணும், அறிவு திறனை, ஞான முதிர்ச்சியை அவர்களுக்கு நாம் கொடுத்தோம். அதனாலதான் அவங்க என்ன செய்றாங்க, சிறு வயதுல இருந்து அப்படி நேர்வழி அவங்க என்ன செஞ்சாங்க, திறனாக கொடுத்துட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் சொல்றான், இது கால லி அபீஹி வ கௌமிஹி மா ஹாதிஹி தமாசீல் அல்லத்தி அன்தும் லஹா ஆகிஃபுன். அவர் தம் தந்தையிடமும் தம் சமூகத்தாரிடம், தன்னுடைய சமூக மக்களிடம், நீங்கள் வழிபடும் இந்த உருவங்கள் என்ன என்று கேட்ட பொழுது, இது காலி அபீஹி வ கௌமி மா ஹாதிஹி தமாசீல், நீங்க வணங்குறீங்களா இந்த தெய்வங்கள், இதுல என்னது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்க பிறந்தாங்கன்னா, பாபிலூன் என்ற நகரத்துல பிறந்தாங்க இல்லையா? பாபிலூன் நகரம் இப்பொழுது ஈராக்ல ஒரு ஒரு நகரமா இருக்கு. இப்போது கூட பாபிலோன் என்ற அந்த நகரம் வந்து நாகரிகமாக வளர்ச்சியுள்ள ஒரு நகரமா இருக்கிறது. அந்த சமயத்துலதான் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்துல அரசன் ஒரு அரசன் இருந்தான். அவன் தன்னைத்தானே நபியா, தன்னைத்தானே கடவுளாக என்று என்ன செய்தான், மக்களிடத்துல போதித்து கொண்டு இருந்தான். அதை என்ன செய்தாங்க, அதெல்லாம் அவங்க தடுத்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போராடினாங்க, அவன்கிட்ட சத்தியத்தை சொன்னாங்க. கடைசியில அவன் என்ன செய்தான், இவங்களை தண்டனை கொடுத்தான், நெருப்புல தூக்கி போட்டாங்க. இங்க இந்த ஆயத்துல இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தெரிந்த சரித்திரம் இல்லையா? ஒவ்வொரு வருடமும் அந்த ஹஜ் பிறந்ததுக்கு முன்னாடி இந்த சரித்திரத்தை நம்ம எல்லாம் கேட்டிருப்போம் சிறு வயதில இருந்து. இப்ப இதுல அல்லாஹ் லஹா ஆகிஃபுன், நீங்கள் வழிபடும் இந்த இடத்துல ஆகிஃபுன், இந்த ஆகிஃபுன் இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுல தங்கி இருந்து, அதாவது இருக பிடித்தல். ஆகிஃபூன் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு? நம்ம ரமதான்ல உபயோகிப்போம் இல்லையா, கடைசி பத்துல இஅ்திகாஃப், அந்த வார்த்தையோடு சேர்ந்ததுதான் ஆகிஃபூன், இருக பிடித்தல். இஅ்திகாஃப்னா பள்ளிவாசல்ல 10 நாள் அல்லது குறிப்பிட்ட சில தினங்கள் அவர்களுடைய நியத்து அடிப்படையில 1 நாள் 2 நாள் அந்த பள்ளியை என்ன செய்வாங்க, இருக பிடித்துருவாங்க. தேவைக்கு மட்டும்தான் வெளியே வருவாங்க. அனாவசியமான விஷயத்துக்கு வெளியே வர மாட்டாங்க. என்னென்ன தேவையோ அதுக்கு மட்டும் பள்ளிவாசல் வெளியே வரல அனுமதி இருக்கு. அதுல தான் இஅ்திகாஃப். பள்ளிவாசல இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்வாங்க, முஅத்தகிஃப் சொல்லுவாங்க இல்லையா, அவர் பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருக்கிறாரு. இதில் நம்ம இன்னொரு வசனத்துக்குள்ள பார்த்தோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா, வல ஆகிஃபீன வர்ருக்கை சுஜூத், பள்ளியில தங்கி இருக்கக்கூடியவர்கள், ருக்கூல இருக்கக்கூடிய, சஜ்தால இருக்கக்கூடியவர்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த முதல் பக்ரா சூரா முதல் அலிஃப் லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆயத்து இருக பிடித்தல் சரிங்களா. இவங்கெல்லாம் ஏன் நீங்க இதை இருக பிடிச்சுக்கிறீங்க, உங்க இந்த தெய்வங்களை? இதன் மூலமாக உங்க என்ன கிடைக்க போகுது? இந்த சிலைகள் மூலமாக உங்களுக்கு என்னதான் கிடைக்க போகுது? ஏன் இதே நீங்க இருக பிடிச்சிருக்கிறீங்க, விட மாட்டீங்களே? காலு வஜதனா லஹா ஆபிதின், ஏன் இதை நீங்க வணங்குறீங்கன்னு கேட்ட உடனே அந்த மக்கள் சொன்னாங்களாம், அந்த மக்களுக்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது. இது நம்ம ஏன் வணங்குறோம், இதுக்கு ஏதாவது ஆதாரம் தான்? இல்ல, கண்டிப்பா இல்லை. அந்த மக்கள்கிட்ட ஆதாரம் கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காலு வஜதனா ஆபா அனா லஹா ஆபிதி, அவர்கள் எங்களுடைய முப்பாட்டனர்கள், எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய முந்தைய சமுதாயம் இவற்றை வழங்கி கொண்டிருந்ததை நாங்கள் கண்டோம். எங்களுடைய மூதாதையர்கள் என்ன செய்தாங்க, இதை வணங்குனாங்க, அதனால நாங்க என்ன செய்யறோம், வணங்குறோம். இவரிடம் எந்த விதமான அறிவுபூர்வமான எந்த விதமான ஆதாரம் கிடையாது. அந்த ஆதாரம் இல்லாதனால அவங்க என்ன செய்யலாம் சொல்றாங்க, எங்களுடைய பாட்டனார் முப்பாட்டனார் எங்களுடைய வம்சாவளியை இதுதான் வணங்கிட்டு இருந்துச்சு. இப்ராஹிம் தன் தந்தையை தான் சொன்னாங்க இல்லையா, எங்களுடைய பாட்டனார் முப்பாட்டனார் வணங்குனாங்க, நாங்க இதை வணங்குறோம் என்ன சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதிலளித்தாங்க, நெத்தி அடிமலை கொடுத்தாங்க. பதில் கொடுத்தா என்ன கொடுத்தாங்கன்னா, லகத் குன்தும் அன்தும் வ ஆபாஉக்கும் ஃபீ ضلال முபீன். இது பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான ஒரு பதில். அந்த மக்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாய மக்கள் இந்த பதிலை எதிர்பார்க்கவே இல்லை. அதற்கு அவர், நிச்சயமா நீங்களும் உங்களுடைய
மூதாதையரும் பகிரங்கமான வழிகேட்டில் தான் இருக்கிறீர்கள் என்று ஒரு நெத்தி அடி மாதிரி கொடுத்துட்டாங்க பதில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாய மக்களுக்கு நேரம் ஆகிவிட்டது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்துக்குள்ள முடித்துக் கொள்ளலாம். ஆகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, இத பதில் கொடுத்தோன்னே அந்த மக்கள் என்ன செய்றாங்க, என்ன சொல்றாங்க என்பது இன்ஷா அல்லாஹ் நாளை நம்ம பார்ப்போம். அல்லாஹ் தாலா நம்ம எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களா அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.